ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ரஞ்சித். நாம் இன்னைக்கு 12th மேக்ஸில் 5வது யூனிட்ல இருந்து பப்ளிக்கில் கேட்கப்பட்ட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண போகிறோம். 12த்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூனிட்னா அது 5th யூனிட் தான். ஸோ எல்லா பசங்களுமே இதான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் நான் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க் எடுத்துடலாம் நீங்கள். அதாவது இந்த யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 1 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, ஒரு 5 மார்க்கு அல்லது 2 5 மார்க் எப்படி வேணாலும் கேட்பான். ஒரு வருஷம் 5 மார்க் 1 கேட்பான், ஒரு வருஷம் 2 கேட்பான். எப்படி கேட்டாலும் இதில் ஒரு 9 மார்க்கு அல்லது 14 மார்க் வாங்குறதுக்கு அதீதமான மார்க் இருக்குது. இது மாதிரி இது வாய்ப்பு இருக்குது. எடுத்துக்காட்டு 5.4 பார்த்தீங்கன்னா மார்ச் 2022 40வது கேள்வியை கேட்டிருக்காங்க. அதாவது 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. அடுத்து எடுத்துக்காட்டு 5.12 மார்ச் 23 23வது கேள்வியை கேட்டிருக்காங்க. அப்போ மார்ச் 23 இதை கேட்டாங்களா? அடுத்தது மார்ச் 24 இதை கேட்கலாம். 5.11 ஒரு வட்டத்திற்கு இந்த புள்ளி தொடுகோடு மற்றும் செங்கோடு சமன்பாடை கண்டுபிடிக்கிறது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த கொஸ்டினை ஒரு 2 மார்க் இல்லை 3 மார்க்கில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு போகிறோம். 5 மார்க்கில் 3 புள்ளிகள் வழியே செல்லும் வட்டத்தின் சமன்பாடு. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி நமக்கு காலாண்டு அரையாண்டு ரிவிஷன் எக்ஸாமில் வரும். இது மார்ச் 2022 20ல் 42 பிஏ கேட்டிருக்காங்க. இதே போல் ஒரு கேள்வியானது உங்களுக்கு பயிற்சி 5.1ல் 6வது கேள்வி பாருங்க, 3 புள்ளி வழியே செல்லும் வட்டத்தின் சமன்பாடு. இந்த கேள்வியுமே பார்த்தீங்கன்னா ஜூன் 23ல் கேட்டிருக்காங்க. 45ல் ஏவா கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டுமே கேட்டாங்க. 2 கொஸ்டின் தான் இருக்குது, 3 புள்ளி கொஸ்டின் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அப்போ அடுத்ததும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மறுபடியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இல்லை இன்னொரு கேள்வி பாருங்கள், 7வது கேள்வி பயிற்சி 5.1ல் 7வது கேள்வியானது செப்டம்பர் 20ல் 34வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதாவது 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இவ்வளோ தான் இந்த பயிற்சி 5.1ல் கேட்கப்பட்ட கேள்விகள். அடுத்த பயிற்சிக்கு போகலாம். அடுத்து பயிற்சி 5.2 இந்த 5.2ல் 1வது கொஸ்டினில் 1வது சப்டிவிஷன் இந்த பரவளையத்துடைய சமன்பாடு கண்டுபிடிக்கணும். அதோட குவியம் இயக்குவரை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கேள்வி செப்டம்பர் 21ல் 35வது கேள்வி, அதாவது 3 மார்க்காக கேட்டிருக்காங்க. இப்போ இதுலேயே பாருங்கள், உங்களுக்கு 5வது கேள்வியில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், அதாவது கேள்வி இது கிடையாது, மாற்றி கேட்டிருக்காங்க. இதே போல் ஒரு கேள்வி மாடல் கொஷினாக கேட்டிருக்காங்க. செப்டம்பர் 21ல் 43ல் பியில் கேட்டிருக்காங்க. அதாவது 5 மார்க்கில் ஒரு கிரியேட்டிவ் சம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது போகிறது ரொம்ப ஈஸி. ஸோ இதோட மையம், இதோட எசென்ட்ரிசிட்டி, அடுத்தது குவியம், முனைகள், இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் இந்த கேள்வியில். இதை பாருங்கள். இப்போ அடுத்தது 8வது கேள்வி. ஸோ இப்போ இது எதுக்கு சொன்னோன்னா, இப்போ இதுக்கு கிரியேட்டிவ் சம் கேட்டிருக்காங்க அப்படின்னா இதை சார்ந்திருக்கக்கூடிய இந்த 3 கேள்வியும் நீங்கள் பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்தால் நீள்வட்டம், மைனஸ் வந்து அதிபர வளையம். ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்ம்ல தான், ஒரு ப்ளஸ் மைனஸ் மட்டும் மாறுபடும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் 4 கொஸ்டின். இப்போ அடுத்தது 8வது கேள்வி. இந்த 8வது கேள்வி பார்த்தீங்கன்னா இதுவும் என்னது, நீள்வட்டம் அதிபர வளையம் தான். ஆனால் சமன்பாடு இப்படி இருக்கும், பெருசாக இருக்கும், மறைமுகமாக இருக்கும். இது நேரடியாக இருக்குது, இது மறைமுகமாக இருக்குது. இதுலேருந்து இதை கொண்டுட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ இது மார்ச் 2023ல் 43ல் ஏவா கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி கேட்டாங்க மார்ச் 23ல். அப்போ மீதி இருக்கிறது எது, இந்த அதிபர வளையம். அப்போ இதை வந்து மார்ச் 24ல் கேட்கறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினை மறுபடியும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. 5 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அடுத்தது எடுத்துக்காட்டு 5.24 அந்த பயிற்சிக்கு உகந்த சம் எல்லாமே பாருங்கள். 5.24ல் ஜூன் 23ல் 23வது கேள்வி, அதாவது 2 மார்க்காக கேட்டிருக்காங்க. ஒரு முனைகள் குவியங்கள் கொடுத்துட்டு அதிபரோடைய சமன்பாடு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதே போல் இது இன்னொரு கேட்கல. 5.25 அதிபரோடைய முனைகள் குவியங்கள் காணணும். இது கொடுத்துட்டு சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்கான். இது சமன்பாடு கொடுத்துட்டு அதனுடைய முனைகள் குவியங்கள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்தது 5.26 செப்டம்பர் 20ல் 42ல் பிஏ கேட்டிருக்காங்க. ஒரு 5 மார்க்காக கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ரீஜியனில் இருந்து ஒரு கொஷின் வருது பாருங்கள். ஏற்கனவே ஒரு கொஷின் சொன்னேன்னா 2 கொஷின் சொல்லிட்டேன். இது ஒன்று 3வது கொஷின் சொல்லியிருக்கேன். 5 மார்க் இருக்கிறது 4 ப்ளஸ் சப்ளிமெண்ட்ரி 6 தடவை தான் பரிச்சை நடந்துருச்சு. அதில் 3 தடவை இந்த ஏரியாவிலேருந்தே கொஷின் வந்துருச்சு. அப்போ நீங்கள் இந்த ஏரியாவை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.22 இருக்குது. இதுவும் அதே போல் தான், ஒரு நீள்வட்டம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய குவியம், முனைகள், நெட்டச்சு, குற்றச்சு நீளங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த கேள்வி ஒரு 5 மார்க்கு. அடுத்தது 5.23 இதுவும் அதே தான், ஒரு நீள்வட்டம் கொடுத்துட்டாங்க. அதனுடைய மையம், முனைகள், குவியங்கள் மற்றும் செவ்வகல நீளம் 2 என காண்க அப்படின்ட்டு இந்த ஒரு கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் வரையும் கேட்கல. ஸோ இந்த வருஷத்தில் இந்த 2 வருஷத்தில் ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்கள், எடுத்துக்காட்டு 5.16 இந்த 5.16 மார்ச் 22ல் 43ல் ஏ, அதாவது இருக்கிறதுலே ரொம்ப சின்ன கொஸ்டின்.
இது 3 மார்க் இல்லை 2 மார்க் தான் கொடுக்கணும். இது ஆனால் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க பாருங்க மார்ச் 22ல். இப்படியும் கேட்பாங்க ஒரு சில டைம். கொஸ்டின் ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க்லாம் 2 மார்க் 3 மார்க், அதாவது 3 மார்க் 2 மார்க்லாம் 5 மார்க்காக கேட்டு விட்ருவாங்க. அது போல் ஒரு கேட்ட லக்கி சம் தான் இது. அடுத்தது பாருங்க மார்ச் 2023ல் 33வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதே போல் முனை ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு புள்ளி ஒன்று கொடுத்துட்டு பரவளையத்தோட சமன்பாடு கேட்டிருக்கான். இல்லை இன்னொரு விஷயம் பாருங்களேன், இது மார்ச் 23ல் 31வது கேள்வி 3 மார்க்கில் கேட்டு இதே போல் ஒரு மாடல் சம்மு மார்ச் 20ல் 30வது கேள்வி, அதாவது 2 மார்க்காக கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க இது அது 2,1ன்ற முனை 1,3 என்ற புள்ளி வழியே செல்லும் பரவளையத்தின் சமன்பாடு காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ஒரே கொஸ்டின் தான் 2 வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பகுதி கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பயிற்சி 5.4. இந்த 5.4 பாருங்க 7வது கொஸ்டின் மட்டும் இன்னொரு கேட்டிருக்காங்க. ஜூன் 23ல் 37வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்போ இன்னும் ஒரு கொஸ்டின் பாக்கி இருக்கு பாருங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் சொல்லி தான் நடத்தும் போது 7, 8 தான் இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். 7 கேட்டாங்க, 8 இன்னும் கேட்கல. அப்போ 8 வந்து இந்த வருஷம் 37வது கொஸ்டினா இல்லை 38வது கொஸ்டினா கேட்கலாம். 3 மார்க்கில் கேட்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு. அதில் இந்த கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இந்த வருஷம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த யூனிட்ல கடைசி பயிற்சியான பயன்பாட்டு கணக்குகள், அதாவது பயிற்சி 5.5 சார்ந்த கணக்குகளை பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு 5.32. இந்த கேள்வியை பாருங்களேன். மார்ச் 23ல் 32வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதே மார்ச் 22ல் இதை 5 மார்க்காக கேட்டிருக்காங்க. 44ல் ஏவாக கேட்டிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரே கேள்வி 2 இதாக கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் மார்ச் 20ல் 33வது கேள்வியாக இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு கான்கிரீட் பாலம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது எல்லாமே. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்ம பார்த்தோன்னா காலாண்டு அரையாண்டு ரிவிஷன் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே. இது ரெண்டையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அதை அடுத்தது இதெல்லாம் அதிகமாக கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ரொம்ப ரேர் கொஸ்டின் இது. ரிவிஷன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. செகண்ட் ரிவிஷன் எக்ஸாமில் முடிஞ்சால் பார்த்துங்க இந்த கேள்வி. அடுத்து பயிற்சி 5.5க்கு வரும். 5.5ல் பாருங்கள் முதல் 6 கொஸ்டின் கேட்கவே கிடையாது. எடுத்தவொடனே என்ன கேட்டிருக்காங்களா பாருங்களேன். இந்த 7, 8, 9 இந்த 3 கொஸ்டின் அடுத்தடுத்து கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். மார்ச் 20ல் 43ல் ஏ 8வது கேள்வி. 7வது கேள்வி செப்டம்பர் 20ல் 43ல் ஏ. இங்கே பாருங்கள் செப்டம்பர் 21ல் 46ல் ஏ. அப்போ 7, 8, 9 கேட்டுட்டாங்க. அப்போ மீதி இருக்கிறது என்ன 10. அப்போ இது கேட்கலாம் பார்த்துங்க. அப்புறம் இந்த கொஷின் எதுவுமே கேட்கல. இது எல்லாமே நடைமுறை கணக்குகள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாத்துக்கும் ஒரு படம் இருக்கும், படத்துக்கு 1 மார்க். எல்லாத்துக்கும் ஒரு சமன்பாடு இருக்கும், சமன்பாட்டுக்கு 1 மார்க். எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கும், ஆன்சருக்கு 1 மார்க். ஸோ 3 மார்க் ரொம்ப எளிமையாக வாங்கிடலாம். எல்லா கேள்வியும் பார்த்துங்க. இதோடைய படம் எப்படின்னு தெரிஞ்சிங்க, சமன்பாடு தெரிஞ்சிங்க, விடை என்னன்னு தெரிஞ்சிங்க, 3 மார்க் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் உள்ளார நீங்கள் என்னென்ன இருக்குன்னு நம்ம போட்டு காமிக்கிறது 2 மார்க். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒரு 5 மார்க் இந்த பகுதியிலேருந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அடுத்தது இருக்கிறது பயிற்சி 5.6. அதாவது 1 மார்க்கில் 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 25 கொஸ்டின்லேருந்து நிச்சயமாக 2 கேள்வி வரும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 5ஆம் யூனிட்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 9 அல்லது 14 மார்க் நிச்சயமாக இந்த யூனிட்லேருந்து வாங்கிடலாம். ஈஸியாக பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற பசங்க எல்லாமே என்ன பண்ணணும், இந்த 5ஆம் யூனிட் தான் நிறையா முக்கியத்துவம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். தட்ஸ் ஆல். நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள்.